அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது, மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் வந்து மீனராசியை பொறுத்தலைன்னா, இது வரைக்கும் ராகுகேது உங்கள் ராசியில தான் இருந்தது. இந்த ராகுகேது பயிற்சின்றது உங்கள் ராசியிலேருந்து 12வது வீட்டுக்கு போகிறது. ஜென்மத்திலேருந்து 12வது வீட்டுக்கு ராகு போகிறார். 7ஆம் இடத்துல இருந்த கேது வந்து 6வது வீட்டுக்கு போகிறார். 6-12 ராகுகேது வரப்போகிறது. ஆல்ரெடி வந்து சனி வந்து இந்த ராகுகேது பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்துடும், ஜென்ம சனியாக இருப்பார். இந்த ராகுகேது வந்து 18-5-2025 பயிற்சி ஆகுது. 5-12-2026 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்க போகிறார். இது வந்து எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அவருடைய பயிற்சியினால் ராகுகேது பயிற்சி ஆகும்போதே ராகு வந்து குரு பார்வைக்கு வந்துடுவார். இது வந்து ஒரு நல்ல விஷயம். 6-12 அப்படின்றது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த மறைவு ஸ்தானத்தில் வந்து கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இந்த மறைவு ஸ்தானத்தில் இந்த மாதிரி அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் போகும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களாக கிடைக்கும். இப்போ 6ஆம் இடம்ன்றது முயற்சிகள், தடைகள், அது மாதிரி வந்து ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. உடல்நிலை கோளாறுகள், கடன், அது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய தடைகளை குறிக்கக்கூடிய இடமா இருக்குது. 12 அப்படின்றது வந்து அயன சயன சுகஸ்தானம்னு பேர். அது மட்டும் இல்லை, விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு விரயங்கள்னு பொதுவாக வந்து ராகு இப்போ இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் செவ்வாயோட நட்சத்திரம், இந்த 3லையும் பயணிக்க போகிறதுனால உங்களுக்கு இந்த 2026க்குள்ளே நீங்கள் நிலம், இடம், வீடு, வாகனங்கள் இது சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதலீடு ஸ்தானம். ஸோ இப்போ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது மூலமாக பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு முதலீடுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. எந்த எதிர்ப்புகளையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா கேது வந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு. சூரியனுக்கும் கேதுவுக்கும் நல்ல இயல்பான நட்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான எதிர்ப்புகளை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 12ன்றது சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நல்ல நட்பு. அந்த வீட்டுக்கு அவர் ராகு பகவான் போகிறதுனால உங்களுக்கு வந்து வீடு, வாகனங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. தூக்கம் வராமல் இருந்த அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு இப்போ தூக்கம் நிம்மதியாக வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து அது மாதிரி எந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அது வரைக்கும் ஒருத்தர் உங்கள்கிட்ட சிரித்து பேசின்னு இருந்திருப்பார், ஆனால் அவர் தான் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்திருப்பார். இப்போ அந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ நீங்கள் அடையாளம் கண்டு அந்த மாதிரி எதிர்ப்புகள் யார் பண்ணாலும் அதுலேருந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுலேருந்து ஜெயிச்சு நீங்கள் வெற்றி அடைய முடியும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் அது மாதிரி கடன்கள் இருந்தால் அதை அடைக்க முடியும். செலவினங்கள் இல்லையா, கடன்கள் இருந்தால் அதை அடைக்க முடியும். அந்த கடன்களை அடைக்கிறதுக்கான சான்சஸ் வரப்போகிறது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சின்றது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடிகிறது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா 6ன்றது உடல் கோளாறுகளை குறிக்கும். அந்த இடத்துல வந்து மருத்துவ செலவினங்கள் வரும். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீங்கள் அதை முக்கியமாக இது பண்ணும். ரொம்ப ரேராக தசாபுத்திப்படி ஒரு சில பேர் குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவினைகள் ஏற்படலாம். அதுவும் பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வந்து தசாபுத்தியை வச்சு தான் நம்ம பார்க்கணும். தசாபுத்தி உங்கள் ஹஸ்பண்டோடைய இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தசாபுத்தி, அவங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஜாதகம், இது ரெண்டுக்கும் உண்டான இணைவு எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ஆபத்தான தசா சந்தி தோஷங்கள் எதுவும் இருக்கா, இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த கோச்சாரத்தில் இந்த மாதிரி பலன் வரும்பொழுது தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு இந்த கோச்சார பலன்களையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். மற்றபடி ஜாதகத்தை நீங்கள் எப்போ பார்த்தாலும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் மாதிரி பயிற்சிகள் வருதா ரைட்டாக எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது அதே மாதிரி இந்த குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் அதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீர் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நிறையா வரும். அதனால் சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும். அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி மாணவ செல்வங்கள்,
மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு 4வது வீட்டுக்கு வந்து குரு பகவான் போகிறாரு, அவர் 5வது வீட்டுக்கும் போகிறாரு. படிப்பில் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு முயற்சி பண்ண எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைச்சி மேல் படிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாணவ செல்வங்களுக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பொதுவாக பார்த்தோம்னா இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த மீனராசிக்கு பலவிதமான நற்பலன்களையும் கொடுக்கறது, ஒரு சில குடும்பத்தில் பிரச்சனைகள் அதலையும் கொடுக்கறது. அதனால் நீங்கள் வந்து இந்த மீனராசியை பொறுத்தல அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அவர் ராகுகேது வந்து 6-12 இருக்கிறதுனால நீங்கள் சிவன் கோயிலில் போய் சிவபெருமானை வணங்குறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதுவும் வந்து இந்த முக்கியமான இதில் சனிக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பல விதத்துலேயும் நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். சனி பிரதோஷங்கள் வந்தால் விடாமல் போய் அந்த பிரதோஷ நேரத்தில் போய் சிவபெருமானை வணங்குங்க. ஒரு பிரதோஷம் கூட விடாமல் போங்க. ஸோ இந்த மாதிரி கடவுளை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக பிடிச்சிட்டு ஜாதகத்தை அப்படியே தள்ளி வச்சுட்டு உங்களுடைய ரெகுலரான முயற்சிகளை நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் இப்போ முக்கியமாக மனசில் வச்சுக்க வேண்டியது பேச்சு, நம்ம வந்து பேச்சுவார்த்தைகளை. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், அவர் வந்து கொஞ்சம் அவசரப்படுவார். அவசரப்பட்டு பேசுகிறதையும் அது மாதிரி அவசரப்பட்டு நடக்கிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயும் நல்லா தான் இருக்குது. நல்ல வீடு வாகனங்கள் சொத்தெல்லாம் சேரும். உடல்நிலை கோளாறுகள் மட்டும் வரும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. வீட்டில் 12ன்றது சுப செலவினங்களையும் குறிக்கும், சுப செலவினங்களையும் குறிக்கும். அதனால் அங்கே வந்து குருவனுடைய பார்வை வேறு விழுறது ராசியாதிபதி. அதனால் சுப செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த சுப செலவுகள் தான் வீடு வாகனங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் வீட்டில் வந்து நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த வாய்ப்பு இருக்குது. மீனராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமணம் ஆகலைன்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூடி வரப்போகிறது. ஸோ பொதுவாக வந்து இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா மீனராசி அன்பர்கள் பொதுவாக வந்து என்னென்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, நல்ல வெளிப்படையாக பேசுகிறதுல மற்றவங்களுடைய ஹர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்டு நிதானத்தை படுத்திட்டு நீங்கள் பேசுகிறது தான் முக்கியமான விஷயமா உங்களுக்கு இருக்குது. அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறத நீங்கள் உடல்நிலை கோளாறுகள் வர்றதுனால எக்ஸசைஸ் பண்ணுறத நீங்கள் இது வரைக்கும் தொடங்கலாம், இனிமேல் தொடங்க. இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தால் விடாமல் பண்ணுங்கள். இந்த 2ஐயும் வந்து நீங்கள் வச்சுட்டாலே அது மாதிரி இறைவனை பிடிச்சிக்க சிவபெருமானம் இது பண்ணாலே இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு பெரிய ஒரு தொல்லையாவோ பிரச்சனையாவோ இருக்காது. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு மிக நல்ல பலன்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா குரு பார்வை ராகுக்கு வருது. 6ல் கேது இருக்கிறதுனால எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்க முடியும், எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து நம்மளோட எதிரிகளை கண்டு பயந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மற்றபடி வந்து இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. பிள்ளையாரை வணங்கிக்கங்க. ஒருவேளை எதிர்ப்புகள் அது சம்மந்தமான பயங்கள் இருந்ததுன்னா, இல்லை கடன் அது சம்மந்தமான பயங்கள் இருந்ததுன்னா, இல்லை நோய் அது சம்மந்தமான பயங்கள் இருந்ததுன்னா விநாயகரை, கேதுவுக்கு ஐதேவதை விநாயகரை வணங்கினாலே இதிலேருந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். அதனால் வந்து இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.